அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு தன்னோட ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்னாவதா அஹ்லுல் மதீனா வாசிகளுக்கு தன்னோட ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாவது மக்காவிலே மதீனாவிலே யார் மஃபாத் ஆறாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாங்குக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தன்னோட ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மீது யார் 10 தடவை ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரவுல யார் ஜியாரத் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தன்னோட ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு முஃமினே பிரியப்படும் போது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 40 ஹதீஸ்களை யார் மனனம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தன்னோட ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹுடைய ஷஃபாத் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா யார் கேள்வி கணக்கு இல்லாம சோனம் சொல்ற 72,000 பேர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.